குலக்கல்வி திட்டம், மாடிஃபைடு எஜுகேஷன் ஸ்கீம், குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர்றார். அதாவது எல்லாரும் காலைல படிங்க, மத்தியானம் குலத்தொழிலை பண்ண வேண்டும். உங்களுக்கு தெரியும், குலக்கல்வி என்று ஒன்று சொல்லும் போது ஜாதியத்தோட வேர் அப்படிங்கிறதே இந்த குலம், அந்த தொழிலை பண்ணுங்கிறதெல்லாம் இருக்கு. இந்த ஜாதி இந்த தொழில் தான் பண்ணினா இவன் இதைத்தான் பண்ணணும், இவன் 1000 தலைமுறைக்கும் இதைத்தான் பண்ணணும் என்று சாதியில் கெட்டி வைக்கிறதுக்கு தான் இந்த குலக்கல்வி திட்டம். இன்றைக்கும் பாருங்க, ரிசர்வேஷன் வந்தும் இவ்வளவு இருந்துமே எத்தனை பிராமணர்கள் வேலை இல்லாம இருக்காங்கன்னு நீங்க பாருங்க. அதே எத்தனை தலித்துகள் வேலை இல்லாம இருக்கான்னு பாருங்க. சம்பந்தமே இருக்காது. இந்தியாவோட வளத்தை பாருங்க, யார் கையில் நிறைய இருக்குன்னு பாருங்க. ஒரு பிராமண குடும்பத்தோட வருமானம் என்னன்னு பாருங்க, ஒரு தலித் குடும்பத்தோட வருமானம் என்னன்னு பாருங்க, ஒரு எம்பிசியோட வருமானம் பாருங்க, பிசியோட வருமானம் கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பிராமின்ஸ் இருப்பாங்க, அடுத்து மத்த ஃபார்வர்ட் கிளாஸ் இருப்பாங்க, அடுத்து பேக்வர்ட் கிளாஸ் இருக்கும், அடுத்து எம்பிசி இருக்கும், அடுத்து தான் ஷெட்யூல் காஸ்டோட வருமானம் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்க. நேரடியாக விஷயத்துக்கு போவோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, ஏன் பிராமணராகிய திரு வெங்கட்ரமணன் அவர்களை தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நியமிக்க கூடாதுங்கிற காரணத்தை நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த தலைப்பு ஆரம்பத்தில் ஒரு ஜாதி துவேஷ தலைப்பு மாதிரி தெரிஞ்சாலும் அது அப்படி இல்லை. ஏன்னா பெரியார் அவர்களை பற்றி பேசும்போது நம்ம ஒன்று சொல்லி ஆகணும். பெரியார் அவர்களை இன்னைக்கு பல பேர் பலவாறு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அவர் அப்படி இப்படி, அவர் அந்த வயசுல அத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு. ஒரு விஷயத்திற்கு அவர் கேட்ட கேள்விகளுக்கும் அவர் எழுப்பிய சந்தேகங்களுக்கும் அவர் சமூகத்தில் உண்டு பண்ணிய அந்த புரட்சிகளுக்கும் பதில் சொல்ல முடியாதவர்கள் அவரை பர்சனலா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அவரை தனிப்பட்ட முறையில் அவர் விமர்சனம் பண்ணுவாங்க. இன்று வரைக்கும் பெரியார் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை, அதற்கு யாரும் பதில் கூறவில்லை. அவை இன்றும் ரெலவென்ட்னு சொல்லுவாங்க. சமுதாயத்தில் ஒரு தேவையான ஒரு விஷயமாகத்தான் இன்றைக்கு இருக்கு. பெரியார் ஒரு விஷயம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, ஒரு எதிர்ப்பு நிலையும் பெரியார் எடுத்தாலும் அதற்கான காரணங்களை சொல்லி விளக்கித்தான் பெரியார் எதிர்ப்பு நிலை எடுப்பார். எனக்கு இவனை பிடிக்கல அதனால செய்யக்கூடாதுன்னு பெரியார் சொல்ல மாட்டார். நான் ஏன் ஒரு விஷயத்தை எதிர்க்கிறேன் என்று பெரியார் சொன்னார் என்றால் அது உண்மையான பகுத்தறிவுவாதி. அவர் பகுத்தறிவு பகலவன்னு சும்மா அவர் சொல்ல, இந்த காரணங்களுக்காக இந்த விஷயங்களுக்காக நான் எதிர்க்கிறேன், அதற்கு காரணம் சாஸ்திரங்களும் இது இப்படி சொல்லுது, இந்த விஷயம் இப்படி நடந்திருக்கு, அதனால நான் எதிர்க்கிறேன் என்று காரணம் சொல்லி எதிர்ப்பார். தமிழகத்துல பெரியாரோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் சட்டையை தூக்கி விட்டு நான் RSS ஃபாலோவர், பிஜேபி ஃபாலோவர் சொல்லிட்டு அலைய மாட்டாங்க. அவரால் பலனடைந்தவர்களில் பல கோடிக்கணக்கான மக்கள்ல என்னுடைய குடும்பம் ஒன்று நான் சொல்ல முடியும். நாங்கெல்லாம் படிச்சு இன்றைக்கு இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் என்றால் அது ஐயா பெரியாரோட பங்கு பெருசா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது சில பேர் இல்லைன்னு இருக்கலாம், அது அவர்களுடைய விருப்பம். அப்ப ஐயா பெரியார் காரணங்கள் சொல்லிதான் ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லும் போது அவருடைய வழி நிறைய அவரை பின்பற்றிங்கன்னா நிறைய கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, வெளியில தெரியாது. அவங்களும் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது கூட காரணங்களை விளக்கியாக வேண்டும். அப்ப காரணங்களை விளக்கியாக வேண்டும் என்பது பெரியார் வரைக்குமே என்ன சொல்வார், ஒரு விஷயம் தொடங்கக்கூடிய காலத்திலிருந்து நம்ம போய் பார்த்து அந்த வரலாறை தெரிந்து கொண்டால்தான் ஏன் ஒரு விஷயத்தை நாம் செய்கின்றோம் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, பிராமணராகிய வெங்கட்ரமணனை நாம் ஏன் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நியமிக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப அதுக்கு காரணங்களை வரலாறு நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா? இல்லை என்றால் அது வெற்று சாதி வெறி பேச்சாகவே மாறிவிடும், அல்லது சாதி துவேஷ பேச்சாக மாறிவிடும். வரலாற்றுல கொஞ்சம் பின்னாடி போகும். மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட் அப்படின்னு 1919 ஒன்று வருது. இந்த மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி மாநில சுயாட்சிக்குள்ள மாநில கவர்மெண்ட்ங்கிறது தமிழ்நாடு இந்தியா முழுசும் கிடையாது. வெள்ளையர் காலத்துல மத்திய அரசு தான் எல்லாத்தையுமே வச்சிருந்தது. அப்ப இந்த மத்திய அரசு வச்சிருக்கும் போது கல்வி கில்வி எல்லாமே மத்திய அரசு கையில தான் இருந்துச்சு. இந்த மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட் வந்தவொடனே என்ன பண்றாங்க, மாநில அரசுகள் நம்ம கிரியேட் பண்ணி அவங்களுக்கும் அதிகாரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுல எஜுகேஷன், கல்வி, மெடிக்கல் எஜுகேஷன் எல்லாத்தையுமே கூட மாநில அரசு கொடுக்குறாங்க. அப்ப மாநில அரசு என்ன பண்ணுது, உஸ்மான் என்பவரோட தலைமையில அப்ப மாநில அரசு யார் வர்றாங்கன்னா, ஜெயிச்சு வர்றது ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. திமுகவோட முன்னோடி, திராவிட கழகத்தோட முன்னோடி, திராவிட கழகத்துல தான் திமுக பிறகு. அப்ப திமுகவோட முன்னோடின்னு கூட நீங்க ஜஸ்டிஸ் பார்ட்டியை சொல்லிக்கலாம். அப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டி உஸ்மான் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்றாங்க. உஸ்மான் என்பவர் யார் என்றால் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஒரு மெம்பர் தான். ஆனா அந்த கமிட்டியோட செக்ரட்டரி யாருன்னா ஜி ஸ்ரீனிவாசமூர்த்தின்னு ஒருத்தரோட செக்ரட்டரி. பேர சொன்னாலே உங்களுக்கு புரியும் அவர் யாருன்னு. இந்த ஸ்ரீனிவாசமூர்த்தி தான் எல்லா வேலையும் பண்றாரு, உஸ்மான் ஒன்னும் பண்றதில்லை. அப்ப இந்த ஸ்ரீனிவாசமூர்த்தி என்ன பண்ண, அவர் முன்னால் வைக்கப்பட்ட கேள்வி என்ன, எஜுகேஷன், மெடிக்கல் எஜுகேஷன் வைக்கும் போது இந்தியன் எஜுகேஷனுக்குலாம், இந்தியன் மெடிசனுக்குலாம் சயின்டிபிக் தரவுகள் இருக்கா, அதை பிராக்டிஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி எழுது. அதுக்கு என்ன அளவு அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய ஒரு கேள்வி எழுது. அப்போ அவர் பல ரெக்கமெண்டேஷன் கொடுத்து இந்தியன் மெடிசன் எல்லாம் பண்ணலாம், ஆயுர்வேதாவை மேல வச்சு சித்தா போன்ற மெடிசன்களை பின்னால கொண்டு வர்றாரு.
தமிழ்ல இருந்து பல கிடைக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் பின்னால் சமஸ்கிருத தரவுகள் முன்னால கொண்டு ஆயுர்வேதத்தை மேலே வைக்கிறார். பின்னாடி அது சும்மா சொல்லக்கூடாதுங்க சித்தாவும் சேர்த்துக் கொள்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, உலகத்திலேயே ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெடிசன் சித்தாதான். அப்ப ஆயுர்வேதத்துக்கு முற்பட்ட ஒரு மருத்துவ முறைங்கிறது சித்தா. அப்ப வச்சுட்டு இதோட மட்டும் நிப்பாட்டமா அவர் என்ன சொல்றாருன்னா, சமஸ்கிருத கல்விங்கிறது இங்கிலீஷ் மெடிசன், அதாவது சொல்றேன் அலோபதி மெடிசனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சமஸ்கிருதத்தை கம்பல்சரியா கொண்டு வந்து அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டுக்குள்ள அவர் சேர்க்கிறார். அப்படி சேர்க்கும் போது அப்ப ஆட்சியில இருந்த இந்த பனகல் ராஜான்னு சொல்றாங்க, அவர் தான் ஆட்சியில இருக்கிறது. அவங்க அதை ஏற்க மறுத்து விடுகிறார்கள். இல்லைன்னா சமஸ்கிருதம் படிச்சாதான் நீங்க இங்கிலீஷ் மெடிசன் போகணும் அப்படின்னா அப்போ ஒரு கேள்வி வரும், யாரெல்லாம் சமஸ்கிருதம் படிச்சிருக்கா? அவங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு விஷயம் உள்ள வருதுன்னா அப்ப அதுக்குள்ள பின்னால் உள்ள கேள்விகள் கேட்க வேண்டும். பெரியார் சொல்றான், கேள்வி கேளு, உனக்கு பதில் கிடைக்கும். கேள்வியே கேட்காம யாரையும் ஃபாலோ பண்ணாத, என்னையும் ஃபாலோ பண்ணாத, ஸ்டாலினையும் ஃபாலோ பண்ணாத, விஜய் அவர்களையும் ஃபாலோ பண்ணாத, நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஃபாலோ பண்ணாங்க, யாரையும் ஃபாலோ பண்ண, கேள்வி கேளுங்க. ஒரு விஷயம் வருதுன்னா இது ஏன் இந்த விஷயம் வருகிறது, எதற்காக யாருக்காக செய்யப்படுகிறது, நீ கேள்வி கேட்கணும். அப்ப அந்த கேள்வி கேட்கப்படும் போது சமஸ்கிருதம் ஏன் இங்கிலீஷ் மெடிசன் சமஸ்கிருதம் சம்பந்தமே கிடையாது. ஆயுர்வேதா சொன்னாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் மெடிசனுக்கு என்ன சம்பந்தம் வரும்போது சமஸ்கிருதம் படித்தவர்கள் பிராமணர்கள் மட்டுமே, மற்றவங்க ஏன் படிக்க கூடாதா அப்படின்னு கேட்கும்போது இது ஒரு அந்த காலத்துல ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வியே முட்டாள்தனமான கேள்வி. ஏன்னா சமஸ்கிருதத்தை தேவ பாஷை என்று சொல்லி பிராமணர்கள் தங்களுக்குள்ள மட்டுமே பழகக்கூடிய ஒரு பாஷை, அது மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் இல்லை, மற்றவர்களுக்கு தெரியவதும் இல்லை. தேவையில்லாம சமஸ்கிருதம் படிக்கணும் அவசியமும் இல்லை. ஏன்னா இங்கிலீஷ் மெடிசனுக்கு சமஸ்கிருதம் சம்பந்தம் கிடையாது. அப்ப சமஸ்கிருதம் படித்தவர்கள், தெரிந்தவர்கள், நாலேஜ் உள்ளவங்க தான் இங்கிலீஷ் மெடிசன் படிக்கணும்னா பிராமணர்கள் மட்டுமே இங்கிலீஷ் மெடிசன் படிக்க முடியும், அலோபதி மெடிசன் படிக்க முடியும் என்ற மறைமுகமாக கொண்டு வரப்பட்ட ஷரத்து. இதை பனகல் ராஜா எதிர்த்து என்னால முடியாது அப்படின்னு அவர் கொண்டு வந்துட்டார். அப்ப அந்த நடவடிக்கை அன்று அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் முழுசா பனகல் ராஜா ஏற்றிருந்தார் என்றால் சமஸ்கிருதம் படிச்சாதான் நீங்க மெடிசன் படிச்சிருக்க முடியும். வேறு எந்த காங்கிரஸ் இருந்தால் கையெழுத்து போட்டு சந்தோஷமா வாங்கன்னு கையெழுத்து போட்டு ஏற்றிருப்பாங்க. ஆனால் ஜஸ்டிஸ் பார்ட்டி அன்று இருந்ததுனால நாம் தப்பித்து விட்டோம். சமஸ்கிருதத்துக்கும் இங்கிலீஷ் மெடிசன் அலோபதிக்கு என்ன சம்பந்தம் அவங்களுக்கு கேட்டு இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தள்ளி விட்டாங்க. அதோட மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒரு அருமையான சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். ஒரு சமுதாயத்துக்கு எவ்வளவு பிரதிநிதித்துவம் மக்கள் இருக்காங்களோ அதுபடி இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா அருமையான ஒரு சிஸ்டம். எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் மேல வரணும். நான் யாருக்கும் டிஸ்கிரிமினேட் பண்ணல. இந்த சமுதாயம் இத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க, சென்சஸ் படி இத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க, அத்தனை பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு நம்ம சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் அப்படின்னு கொண்டு வராங்க. ஏன்னா அருமையான ஒரு ரெப்ரசன்ட் எல்லாருக்கும் இருக்கும். தாழ்த்தப்பட்டவன், ஏதப்பட்டவன், அந்த பட்டவன் கிடையாது, எல்லாருக்கும். சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட இந்த இவன் படிக்கவே கூடாதுன்னு சொல்ற சமுதாயத்தில் இருக்கவங்களுக்கும் ரிசர்வேஷன் உண்டு அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அப்ப இது கொண்டு வரும்போது இது நல்லா ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. வெள்ளையர்கள் காலத்துல இது அமைதியா இருந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் பேசவில்லை. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு கான்ஸ்டியூஷன் வருது. வந்தபோது செண்பகம் துரைசாமின்னு நினைக்கிறேன், அவங்க செண்பகம் அவங்க பேரு, எனக்கு துரைராஜனா துரைசாமியான்னு எனக்கு தெரியல. ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் என்ன போடுறாங்கன்னா, ஆர்டிகல் 4 ஈக்குவாலிட்டின்னு நீங்க சொல்றீங்க, இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் மூலமா மை ரைட் டு மெடிக்கல் எஜுகேஷன், மருத்துவ கல்வி படிக்க வேண்டிய உரிமை பாதிக்கப்படுகிறது, அதனால இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷனை தள்ளுபடி செய்யணும். இந்த இத்தனை சாதி, எல்லா சாதிக்கும் அவர்களோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இந்த சாதி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை தள்ளுபடி செய்யணும் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு போடுறாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல ஹைகோர்ட்டோட யாரெல்லாம் நீதிபதிகளாக இருந்திருப்பாங்க, அவங்களும் அதை சரின்னு சொல்லி அந்த வகுப்பு வாரி கம்யூனல் ஜியோன்னு சொல்லுவாங்க, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இது போகுது. சுப்ரீம் கோர்ட் அப்போ சுப்ரீம் கோர்ட்லயும் இன்றைக்கு யார் இருக்காங்க, அன்றைக்கு யார் இருந்தாங்க தெரியும். சுப்ரீம் கோர்ட்லயும் இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சரி, மெட்ராஸ் தப்பு, மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம் தப்பு, மெட்ராஸ் ஹைகோர்ட் பண்ண சரின்னு சொல்லி அந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அதாவது கம்யூனல் ஜியோ தள்ளி விட்டுறாங்க. இப்போ பெரியார் கிளந்தறிகிறார். ஏன் பெரியார் கொண்டாடுறோங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். பெரியார் தமிழகத்துல மட்டும் புரட்சி பண்ணவர்ல, பெரியார் கிளந்தெழுகிறார். தமிழகம் முழுசும் எல்லா இடத்துலயும் போராட்டம் வெடிக்குது. எப்படி தமிழகம் முழுசும் எல்லா இடத்துலயும் போராட்டம் வெடிக்குது. இந்த கம்யூனல் ஜியோங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும், மெட்ராஸ் ப்ராவிடன்ஸுக்கு மட்டுமே உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி, மற்ற இடங்கள்ல இது கிடையாது. வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் மெட்ராஸ் ப்ராவிடன்ஸுக்கு மட்டும் உள்ள பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியில மட்டும் உள்ள ஒரு சட்டம். இப்ப பெரியார் பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா வேறு வழி தெரியவில்லை, இந்திய பிரதம மந்திரியா இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு இந்திய கான்ஸ்டிடியூஷனுக்கு முதல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாரு. முதல் சட்ட திருத்தம், அதாவது இந்திய அரசியல் சாசன திருத்த சட்டம் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அப்போதான் ஆர்டிகல் 15(4) சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸுக்கும் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அப்ப அது வாங்கி கொடுத்தது யாருடைய போராட்டம்? பெரியாரோட போராட்டம் மிகப்பெரிய பங்கு அன்றைய வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்ப இதை எதிர்க்கிறது யாரு? அந்த செண்பகம்ங்கிற அந்த பிராமணன் லேடி தான் எதுக்குறாங்க. என்னோட ரைட் டு என்ன சொல்லி எதுக்குறாங்க நல்லா புரிஞ்சுங்க. என்னோட ரைட் டு மெடிக்கல் எஜுகேஷன் பாதிக்கப்படுதுன்னு
லால ஒரு இன்றைக்கும் ஒரு பேசிக் விஷயம் உண்டு. ஒரு விஷயத்தை நீங்க சேலஞ்ச் பண்ணணும்னா நீங்க அதை பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும், அப்பதான் சேலஞ்ச் பண்ணணும். ஒரு விஷயத்தை வந்து இன்னொரு ரைட் டு மெடிக்கல் எஜுகேஷன் பாதிக்கப்படுதா நீங்க மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ணி டினை பண்ணப்பட்டிருக்கணும், அது அட்லீஸ்ட் அப்ளை பண்ணிருக்கணும். ஆனா இந்த வழக்கில் என்ன தெரியுமாச்சு, நான் கேள்விப்பட்ட அளவுக்கு அந்த அம்மா மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை கூட பண்ணல, அதை கண்டுகொள்ளவில்லை. ஏன்னா மனுவாத மைண்ட் செட்ல இருந்த அந்த மக்களுக்கு அது தேவையில்லை. ஏதாச்சும் ஒரு காரணம், நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்குங்கிற ஒரு அந்த பழமொழிக்கு ஏற்ப அன்று அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த வகுப்புவாதி கம்யூனல்ஜியோ தள்ளுபடி பண்ணப்பட்டது. ஆனால் விளைவு என்னாச்சு, பெரியோர போராட்டத்தினால அது தவறு என்று உணர வைக்கப்பட்ட, தவறுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், வேறு வழி இல்லாமல் அன்றைய காங்கிரஸ் மனுவாதி அரசு என்ன பண்ணுது, இந்த ஆர்டிகல் 15(4) சட்ட திருத்தம் மூலமா கொண்டு வர்றாங்க. அப்ப பெரியாரோட போராட்டம் தமிழகத்துக்கு மட்டும் இருந்த ஒரு விஷயத்தை இந்தியா முழுசு ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆர்டிகல் 15(4), 15(5) கொண்டு வர வச்சது பெரியாரோட போராட்டம். இதுதான் பின்னால வரலாறு. அப்ப இதை எதிர்ப்பது யார், கம்யூனல் ஜியோங்கிறது எந்த வகையிலிருந்து பார்த்தாலும் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்ற ஒரு ஜியோ தான். நீங்க புரிஞ்சுக்கணும், அது ஈக்குவாலிட்டி எந்த விதமான விரோதமான சட்டமும் கிடையாது. நான் ஆட்சியில இருக்கேன், ஏன் ஜாதிக்காரனுக்கு 30%, உனக்கு 5% தான் கிடையாது. யார் ஆட்சியிலும் இரு, இந்த சமூகம் இந்த சென்சஸ் படி இத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க, இத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, இத்தனை பர்சன்டேஜ், அத்தனை எத்தனை பர்சன்டேஜ் இருக்கீங்களோ அத்தனை பர்சன்ட் ரிசர்வேஷன் எல்லாரையும் சமமாக பார்த்து கொண்டு வரப்படுறது இந்த கம்யூனல் ஜியோ. அதை யார் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்றாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் சேர்ந்து ஸ்ட்ரைக் ஆஃப் பண்றாங்க. அப்ப இது அந்த காலத்தில் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றால், பேசப்பட்டது இதுதான். அது வந்து நீதித்துறை எனக்கு அவமரியாதை பண்ணுன்னு சொல்ல, சுப்ரீம் கோர்ட்டிலும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டிலும் பிராமணர்கள் அதிகம் மட்டுமே கிட்டத்தட்ட இருப்பதனால் அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஜியோ ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசப்பட்டது. அதற்கான காரணங்கள் இல்லாமலும் இல்லைங்கிற மாதிரி அன்றைய சூழ்நிலைகள் இருந்துச்சு. அப்ப சமத்துவம், எல்லாருக்கும் ஈக்குவல் பிரதிநிதித்துவம், சமமான பிரதிநிதித்துவம் விஷயத்த அடிக்க வச்சதே யாருன்னா அந்த ஒரு பிராமணர் தான் அதை அடிக்க வைக்கிறார். அப்போ அந்த பெரியார் சொன்னது, ஏன் இவர்களை நாம் எதிர்க்க வேண்டும் சொன்ன காரணத்தை உண்மை என்று மெய்ப்பிக்கிற மாதிரி அவர்கள் நடத்தையும் இருந்துச்சு. இதோடு அவர்கள் நிப்பாட்டவில்லை. 1952 ராஜாஜி அவர்கள் மெட்ராஸ் பிரசிடென்சியோட சீஃப் மினிஸ்டர், அவர் என்ன பண்றாரு, குலக்கல்வி திட்டம், மாடிஃபைடு எஜுகேஷன் ஸ்கீம் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர்றார். அதாவது எல்லாரும் காலைல படிங்க, மத்தியானம் குலத்தொழிலை பண்ண வேண்டும். உங்களுக்கு தெரியும், குலக்கல்வி என்று ஒன்று சொல்லும் போது ஜாதியத்தோட வேர் அப்படிங்கிறதே இந்த குலம், அந்த தொழிலை பண்ணுங்கிறதெல்லாம் இருக்கு. இந்த ஜாதி இந்த தொழில் தான் பண்ணினா இவன் இதைத்தான் பண்ணணும், இவன் 1000 தலைமுறைக்கும் இதைத்தான் பண்ணணும் என்று சாதியில் கெட்டி வைக்கிறதுக்கு தான் அந்த குலக்கல்வி திட்டம். அதாவது சாதியத்தை மறைமுகமாக சரி என்று சொல்லி அன்டச்சபிலிட்டியையும், அதாவது தீண்டாமையையும், ஒருவனை சாதி பெயர் சொல்லி இழிவுபடுத்துவதையும் சரி என்பதை மறைமுகமாக ஆதரிக்க கொண்டு வந்த திட்டம் தான் அந்த குலக்கல்வி திட்டம். அதையும் பெரியார் எதிர்த்தார். உங்களுக்கு முதல் விஷயம் உங்களுக்கு தெரியாது, நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பெரியாரோட எதிர்ப்பாளர் கொண்டு வரப்பட்டது தெரியாது. பெரியார் எதிர்த்து அதை எடுத்து வைக்கிறார். அப்போ உள்ளுக்குள்ளே நம்ம தமிழகத்து முதல்வர்கள் யார் பெரிய நல்ல உள்ளதிலே நல்ல முதல்வர்கள் கிட்டத்தட்ட யாருக்குமே 2 கருத்தும் இருக்க முடியாது, எல்லாரும் சொல்றது காமராஜர் தான். அப்ப பெரியார் வெளியிலிருந்து எதிர்க்கிறார், உள்ள இருந்து பெருந்தலைவர் காமராஜர் அதை கடுமையாக எதிர்க்கிறார். ஏன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துல நான் வந்திருக்கேன், நீங்க பண்றது தப்புன்னு உள்ள இருந்தே ராஜாஜியை எதிர்த்து ராஜாஜியை பதவி இறங்க வைத்தவர் காமராஜரும் பெரியாரும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ராஜாஜி அவர்கள் யார், எந்த சமூகத்தை சார்ந்தவர் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அப்ப சமூக நீதி அப்படின்னு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கும் போதும் அதை ஒரு சாரார் எதிர்க்கிறார்கள் என்றால் அது இந்த சாரார் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனதில் திளைத்திருந்தது. அது உண்மைங்கிற மாதிரி அவங்களுக்கு நடவடிக்கை இருந்துச்சு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்துக்கணும். இந்தியாவில் ஒரு விஷயத்தை நீங்க மறுக்கவே முடியாது, தமிழகத்துல மட்டும் இல்ல, காஸ்ட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவில்ஸ் இன் தி இந்தியன் சொசைட்டி. இந்திய சமுதாயத்தில் உள்ள எல்லா தீமைகளுக்கும் ஒரு வேர் உண்டு என்றால் அது சாதியம் மட்டும்தான். அப்ப சமத்துவத்திற்கு எதிரான மிகப்பெரிய எதிரி என்ன இந்திய சமுதாயத்துல பாத்தீங்கன்னா அது சாதியம் மட்டும்தான். அதனாலதான் சாதியத்தை ஒழிக்க வேண்டும் என்று பெரியார் போன்ற முற்போக்கு சிந்தனைவாதிகள், அம்பேத்கர் போன்ற முற்போக்கு சிந்தனைவாதிகள்லாம் பயங்கரமா போராடினாங்க. அப்ப எதிர்க்கிறதுக்கு என்ன பண்ணும்னா சமத்துவம் வர வேண்டும். சமத்துவம் எப்போ வரும், எல்லாருக்கும் சரியான பிரதிநிதித்துவம், ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் நல்ல கல்வியும் நல்ல போஸ்டுக்கும் அவங்க வந்தா தான் வர முடியும். ஏன்னா பெரியாரோட கான்செப்ட் சிம்பிள், நான் கன்னட பலிஜ நாயுடு வகுப்பை சேர்ந்தவன், நான் உனக்காக பேசலாம் போராடலாம், ஆனா உனக்காக நீ போராடணும், நீ இப்ப போராடணும், நீ அந்த நிலைக்கு வர வேண்டும். உன் சாதியோட தேவை, உன் மக்களோட தேவை உனக்குத்தான் தெரியும். அப்ப நீ வரணும், நீ கலெக்டர் ஆகணும், நீ ஜட்ஜ் ஆகணும், அப்பதான் உன்னாலதான் சமூக நீதி நிர்ணயித்த முடியும். அதற்காக நான் போராடியவர் தான் பெரியார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சலவை தொழிலாளி இருந்தாருன்னா சலவை தொழிலாளி சார்ந்த சமுதாயத்தில் உள்ள ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். பெரியார் சொன்னார், நான் உனக்காக பேசுறது இல்லை, நீங்க மேல வரணும், நீங்க மேல வந்து கலெக்டரா வரணும், நீங்க இன்ஜினியரா வரணும், நீங்க சீஃப் மினிஸ்டரா வரணும், நீங்க மினிஸ்டரா வரணும், நீங்க எம்எல்ஏ வந்து நீங்க பேசணும்.
அப்ப எப்ப முடியும்? அப்படின்னா தான் உங்களோட சமுதாயத்தோட பிரச்சனைகள் நீங்க தீர்க்க முடியும். எனக்கு அது தெரியாத ஒரு விஷயத்தை நான் எப்படி தீர்ப்பேன்? அதே மாதிரிதான் பெண்களுக்கும் சொல்லுவாரு. நான் உங்களுக்காக பேசுறது இல்லை, நீங்க மேல வரணும், நீங்க மேல வந்து உங்க பிரச்சனைகள் நீங்க பேசி உங்கள் போராட்டங்கள் நீங்கள் முன்னெடுத்து கொண்டு வருவீங்கன்னா பெரிய சிந்தனை. அப்போ இந்த சமூக நீதியை வந்து யாரும் தவறு என்று சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறத யாருமே தவறுன்னு சொல்ல முடியாது. அதுதான் சமூக நீதி. எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்க வேண்டும். இதை நீங்க எந்த கான்செப்ட்லையும் பேசிக்க, கம்யூனிசம் சொல்லுங்க, சோசியலிசம் சொல்லுங்க. அது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை சாதி விஷயங்கள் வர்றதுனால எல்லா சாதியினருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்க வேண்டும் சொல்றது சமூக நீதி. இதை யாருமே தவறுன்னு சொல்ல முடியாது. இத பிராமணர்கள் எதிர்க்க காரணம் என்ன பொறுத்தவரைக்கும் மிஸ்கன்செப்ஷன், ஒரு தவறான ஒரு புரிதல். இது அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, பிராமணர்களுக்கு எதிரானது. பிராமணர்களுக்கு எதிரானது கிடையாது. கல்வியும் வேலை வாய்ப்பும் எல்லாருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும். ஒருத்தனை கீழே போட்டு மிதிச்சிட்டு இருக்க ஒருத்தனை உன் காலை தூக்கி அவன் எந்திக்க கொடுப்பான்னு சொல்றதுதான் ரிசர்வேஷன். ஒருவனை கீழே போட்டு நீ மிதின்னு மிதிக்கிறீங்க, அவனை மிதிக்காதீங்க, உன் காலை தூக்குங்க, அவன் எந்திரிச்சு நிக்கட்டும் சொல்றதுதான் ரிசர்வேஷன். அதை புரிஞ்சு கொள்ளாம எங்களோட வாய்ப்பை பறிக்கிறீர்கள், எங்களோட வாய்ப்பை பறிக்கிறீர்கள் சொல்றது யாரு? வேலை வாய்ப்பில் 80-85% அன்று இருந்த பிராமணர்கள் எங்கள் வாய்ப்பை பறிக்கிறது. எப்படி உங்க வாய்ப்பை பறிக்கிறதாகும்? அப்ப நீங்க மட்டுமே தான் இருக்கணும், மற்றவங்க எல்லாம் இருக்கக்கூடாது என்றால் அது இந்தியன் ரிப்பப்ளிக்னு சொல்ற இந்திய ஜனநாயகத்தை, இந்தியாவோட குடியரசை அவமரியாதை பண்ணக்கூடிய ஒரு செயலாக நான் அதை பாக்குறேன். குடியரசு என்பது என்ன சொல்லுது? குடியரசோட கணக்கு என்ன? எல்லா இந்திய சிட்டிசன்ஸும், இந்திய குடிமக்கள் எல்லாரும் சமம் அப்படிதானே சொல்லுது. அப்ப சமத்துவத்துக்கான வழியை வகுக்க வேண்டிய கடமையா இருக்கு இந்திய குடியரசுக்கு இருக்கு. அந்த குடியரசு அந்த வேலையை செய்யாதனாலதான் பெரியார் மாதிரி போராட்டம் நடத்தி அந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுச்சு. அப்ப பிராமணர்களோட பார்வை எப்படி இருக்கு? எந்த சமூக நீதிக்கான ஒரு விஷயத்தை நீங்க முன்னெடுத்து சென்றீர்கள் என்றாலும் அவரோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, இது வந்து பிராமண துவேஷம் கிடையாது. அடிப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, பின்தள்ளப்பட்டதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நார்த்ல பிச்சிடேம்பாங்க, நம்ம தமிழ்ல அழகான வார்த்தை யூஸ் பண்ணோம். பின்பற்றவர்கள் இல்ல, பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்ந்தவர்கள் இல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள். அந்த வார்த்தை அழகான ஒரு சிக்னிபிகன்ஸ் கொடுக்கும். அவங்க கிடையாது, நீங்க அவங்க ஆக்கி வச்சிருக்கீங்க. அப்ப அவர்கள் மேலெழுந்து வர, அவர்கள் இந்த நாட்டோட ஒரிஜினல் குடிமக்கள், எங்கேயோ கைபர் போலான் பாசோடி வந்தவங்க கிடையாது. இந்த நாட்டோட ஒரிஜினல் குடிகள், இந்த நாட்டோட முதல் குடிமக்கள், இந்த நாட்டுல இருந்த குடிமக்கள். அவர்களுக்கு அவர்களோட உரிமை வேணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதான் ரிசர்வேஷன். இது உங்களோட உரிமையை பறிக்கிறதுக்காக அல்ல. இன்றைக்கும் பாருங்க, ரிசர்வேஷன் வந்தும் இவ்வளவு இருந்துமே எத்தனை பிராமணர்கள் வேலை இல்லாம இருக்காங்கன்னு நீங்க பாருங்க. அதே எத்தனை தலித்துகள் வேலை இல்லாம இருக்கான்னு பாருங்க. சம்பந்தமே இருக்காது. இந்தியாவோட வளத்தை பாருங்க, யார் கையில் நிறைய இருக்குன்னு பாருங்க. ஒரு பிராமண குடும்பத்தோட வருமானம் என்னன்னு பாருங்க, ஒரு தலித் குடும்பத்தோட வருமானம் என்னன்னு பாருங்க, ஒரு எம்பிசியோட வருமானம் பாருங்க, பிசியோட வருமானம் கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பிராமின்ஸ் இருப்பாங்க, அடுத்து மத்த ஃபார்வர்ட் கிளாஸ் இருப்பாங்க, அடுத்து பேக்வர்ட் கிளாஸ் இருக்கும், அடுத்து எம்பிசி இருக்கும், அடுத்துதான் ஷெட்யூல் காஸ்டோட வருமானம் இருக்கும். அப்போ அந்த சாதியப்படிதான் வருமானம் இன்றைக்கு இருக்கு. அப்போ அதே மாதிரி ஈக்குவாலிட்டி, சமத்துவ பிரிவும் சமத்துவம் இல்லாமையும் சாதியப்படிதான் இருக்கு. அப்ப அவங்கள மேல கொண்டு வரணும். இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் நான் எடுத்து சொல்றேன். இந்தியா முழுசும் பாத்தீங்கன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவர் 3% இருக்காங்க. அப்ப டாப் 5 மினிஸ்ட்ரிஸ், மத்திய அரசோட டாப் 5 மினிஸ்டர்கள்ல 3 மினிஸ்டர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்ப 3% இருந்து 60% சென்ட்ரல் மினிஸ்டர் டாப்ல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள்ல 75% உயர் சாதிக்காரர்கள், அதுலயும் 60% பிராமணர்கள் மட்டுமே இருக்கான்றாங்க. அப்போ ஒரு டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு இருக்கு. அவர்களுக்கு மிக அதிகமான ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. கேட்டா என்ன சொல்லுவாங்க? திறமை வாய்ந்தவர்கள் தான். அப்போ இது சொல்றது நீங்க மற்றவர்களை இன்சல்ட் பண்ற மாதிரி, கேவலப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஹோல் இந்தியால, முழு இந்தியாலையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி தகுதி உள்ள பேக்வர்ட் கிளாஸஸ் ஆட்களோ, ஒரு 40% ரெப்ரசன்டேஜ் வர மாதிரி தகுதி உள்ள பேக்வர்ட் கிளாஸஸ் வழக்கறிஞர்களோ நீதிபதிகளோ, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் வழக்கறிஞர்களோ நீதிபதிகளோ, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வழக்கறிஞர்களோ நீதிபதிகளோ 50% 60% இருக்கிற அளவுக்கு இல்லையா? அப்போ அவர்களெல்லாம் முட்டாள் என்று வர்ணிக்கின்ற ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டத்துல மேஜர் சார்ந்தவர்களா இருக்கிறாங்க. நாங்கள் உயர்ந்தவர்கள், நீ எனக்கு கீழே அப்படிங்கிற ஆட்டிடியூட் கொண்டு உங்களுக்கு வரும்போது, அப்ப கீழே நான் எங்களை கீழே நீங்க சொல்லும் போது, இல்லை நீயும் நானும் ஒண்ணுதான், நீ என்ன பெரியாளான்னு கேட்க உரிமை எனக்கு இருக்கு. அது விளைவுதான் இந்த சோசியல் ஜஸ்டிஸ். இந்த சோசியல், இந்த கேள்வி கேட்க சொல்லி கொடுத்தது சோசியல் ஜஸ்டிஸ். அதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, என்றைக்குமே இந்த வார்த்தையை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பிராமணர்களுக்கு பிடிக்காது. சோசியல் ஜஸ்டிஸ் அந்த வார்த்தை பிராமணர்களுக்கு பிடிக்காது. அதற்கு எதிராகவே தான் ஒரு நடவடிக்கை எல்லாருக்கும். ஏன்னா அவங்க என்ன தவறா என்ன நினைக்கிறாங்கன்னா, இது எங்க உரிமையை பற்றி, உங்களோட உரிமையை பறிப்பதில்லை, மற்றவர்களுக்கும் அவர்கள் உரிமையை கொடுப்பதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எத்தனை காலம் நீங்கள் எதிர்த்தாலும் சோசியல் ஜஸ்டிஸை தமிழகத்திலோ இந்தியாவிலோ நீங்க மறுக்க முடியாது. வேற மாதிரி நீங்க தோக்கடிக்க ட்ரை பண்றீங்க. அப்போ இந்த சூழ்நிலையில சமூக நீதி அடிப்படை என்னன்னு உங்களுக்கு பாருங்க.
எப்படி ஒரு சமுதாயத்தை கீழே இருந்து மேல கொண்டு வரும்? தலித்துகள் இருக்காங்க, ஒண்ணுமே கிடையாது, நிலமும் கிடையாது, ஒண்ணு எப்படி மேல கொண்டு வருவீங்க? கல்வி. கல்வி எங்க தொடங்குது? முதல்ல பள்ளி கல்வி, அப்புறம் ஹையர் எஜுகேஷன். ரெண்டு எஜுகேஷன்ல முக்கியம், நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எஜுகேஷன் ஃபீல்ட்ல பிராமணர்கள் வரக்கூடாது, இட்ஸ் அகைன்ஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் நாங்க சொல்றோம். அப்போ அந்த பள்ளி கல்வியில கொண்டு நீங்க ஒரு பிராமணரை கொண்டு போட்டீர்கள் என்றால் அப்போ அது சரிப்பட்டு வருமா? சமூக நீதிக்கு அவர் ஆதரவளிப்பாரா? நிச்சயமாக எந்த பிராமணரும் சமூக நீதிக்கு ஆதரவளிக்க மாட்டார். அப்போ நீங்க வெங்கட்ரமணன் அவர்களை கொண்டு வந்து நீங்க அந்த போஸ்ட்ல போடும்போது நீங்க என்ன சொல்றீங்க? உங்க கொள்கை தலைவரா பெரியாரே அம்பேத்கர் வச்சிருக்கிறீங்க. பெரியார் என்ன சொன்னார் உங்களுக்கு நான் வரலாற்று சொல்லியிருக்கேன். காமராஜர் பெரியார் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் போது பெரியார் கேட்டது ஒரே ஒரு போஸ்ட் தான், மினிஸ்ட்ரி நீங்க அமைங்கன்னு காமராஜ் சொல்லும் போது எனக்கு வேண்டாம், எஜுகேஷன் செக்ரட்டரியா என்னோட சுந்தர வடிவேல போடுன்னு சொன்னாரு. அப்போ பெரியார் வேற எந்த போஸ்டும் கேட்கல, இண்டஸ்ட்ரீஸ் கேட்கல, டிரான்ஸ்போர்ட் கேட்கல, எலக்ட்ரிசிட்டி கேட்கல, எஜுகேஷன் செக்ரட்டரி கேட்கிறாரு. அப்போ சமூக நீதியின் தந்தை அழைக்கப்படுற பெரியாருக்கு சமூக நீதி அடிப்படை என்னன்னு சொல்றாரு? கல்வி அப்படின்றாரு, எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் மினிஸ்டரா நீங்க ஒரு பிராமணரை போடுவது எங்களை பொறுத்தவரைக்கும் சரியில்லை. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் பிராமணரை போடுவதால் என்ன தவறு வருது? அதுவும் இந்த வரலாற்று முக்கியமான தருணத்துல நீங்க இருக்கிறீங்க. இன்னொரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், தமிழும் தமிழ் மொழிக்கும் எதிரான ஒரு நிலைப்பாட்டை இருப்பவர்கள் தான் நிறைய பிராமணர்கள், இல்லை நீங்க மறுக்க முடியாது. உதாரணத்துக்கு நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, ஒரு மிகப்பெரிய மடத்தை சேர்ந்த ஒரு மடாதிபதி தமிழ்தாய் வாழ்த்து போடும்போது உட்கார்ந்து இருக்கிறாரு. தமிழை அவரை சார்ந்தவர்கள் நீச மொழி என்று கூறுகின்றார்கள். எப்படி? நீச மொழி, சமஸ்கிருதத்தை தேவ பாஷை என்று கூறுகின்றார்கள். சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியும் கோலோச்சி தூக்கி பிடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் இந்த வரலாற்று முக்கியமான தருணத்துல நீங்க கொண்டு போடுறீங்க, அவங்க முழுமையாக அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இன்னைக்கு மும்மொழி கொள்கைன்னு ஒரு கேள்வி, ஒரு பிரச்சனை தமிழகத்தின் முன் தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றது. அப்ப என்ன ஆகுது? அதை இன்று வரைக்கும் திமுக அரசு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு போராடுது. இன்றைக்கு அது சரி, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையாங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க அந்த பதவியை நிர்ணயிக்கக்கூடிய பொசிஷன்ல நீங்க இருக்கிறீங்க. யாரு? ஒரு நான் பிராமினான சிஎம் விஜய் அவர்கள் இருக்கிறீங்க. அப்போ அந்த போஸ்ட நீங்க யாரு கொடுக்க வேணும்? எல்லா வேலைகளும் உங்களால உங்க மேல எடுத்துக்க முடியாது, ஒத்துக்கிறேன். இட்ஸ் டூ மச் a burden for a single person to carry. அப்ப அந்த சமூக கல்வியில சமூக நீதியை நடைமுறைப்படுத்துகின்ற மாதிரி ஒருத்தர் நீங்க கல்வி அமைச்சரா போடணும். கல்வியோட பேசிக், நம்ம தமிழ்நாட்டோட பேசிக் எஜுகேஷன் பாலிசி ஜெயலலிதா இருந்தப்ப கூட சோசியல் ஜஸ்டிஸ் தான், மத்த எல்லாம் பின்னாடி தான். அந்த சமூக நீதிக்கு விரோதமான சமூகத்தில இருந்து ஒருத்தர் எடுத்து நீங்க சோசியல் ஜஸ்டிஸ் நீங்க எஜுகேஷன் மினிஸ்டரா போடும்போது சமூக நீதி என்பது கேள்விக்குறியாகின்றது. அது கேலி கூத்தாகி விடுமோ என்ற ஒரு பயமும் ஏற்படுகின்றது. இப்ப நீங்க இவரை போடுறீங்க, இவர் சார்ந்த சமூகம் அந்த மும்மொழிக்குள்ளேயே ஆதரவு கொடுக்குறாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப நாளைக்கு இவர் ஆதரவு கொடுத்து சென்று விட்டார் என்றால் நீங்க பின்னால இருக்கிற ஹிந்தி எதிர்ப்பு நடத்தின பெரியார் தூக்கி நீங்க வெளியில வீசிடலாம். அப்போ உங்க கொள்கை ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிரானது அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். அது மட்டும் இல்ல, இந்த சூழ்நிலை இன்னொன்னு உங்களுக்கு நான் சொல்ல வர்றேன். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு, யாரும் அதை பத்தி அதிகமா பேசுறது இல்லை, ஆனா ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் மத்திய அரசு, மனுவாதி மத்திய RSS பேக்ட் பிஜேபி அரசு EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% ரிசர்வேஷன் கொண்டு வர்றாங்க. யாரு? உயர் சாதிக்காரர்களுக்குன்னு. எவ்வளவு? சமூகத்தில் 20-25% இருக்கிற உயர் சாதிக்காரர்களுக்கு 10% ரிசர்வேஷன். இதுல என்ன கொடுமை அப்படின்னா, இந்த EWS கட் ஆஃப் MBC கட் ஆஃப் BC கட் ஆஃப் கீழே இருக்கும். எவ்வளவு கொடுமை யோசிச்சு பாருங்க. சாதிய கொடுமை அனுபவித்தது BC MBC ஷெட்யூல் காஸ்ட் மக்கள். ஆனா அவங்களோட குறைய கட் ஆஃப் யாருக்கு? யார் சாதிய கொடுமை கொடுத்தார்களோ அவங்களுக்கு அதோட குறைய கட் ஆஃப் அதான் இருக்கு. இந்த 10% ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் திமுக அரசுக்கு மத்திய அரசு பயங்கரமான அழுத்தம் கொடுத்தது. இன்று வரை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இன்று வரை அவர்கள் கடைசியில் ஆட்சி விட்டு எந்திரிச்சு போற வரைக்கும் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் நாங்கள் அந்த 69% இது தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் அதைத்தான் ஃபாலோ பண்ணுவோம். இந்த EWS 10% கொடுக்க மாட்டோம் என்று நிலையாக நின்றவர்கள் திமுக காரர்கள். நீங்களும் கொள்கையில் எவ்வளவு திமுக காரணமா தான் அவங்களோட கொள்கை இருக்கு. திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள் சொல்றீங்க. இந்த திராவிடமானாலும் சரி தமிழ் தேசியமானாலும் சரி சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியை 2 பேருமே எதிர்க்கிறது கிடையாது. அப்போ இந்த EWS ரிசர்வேஷன்ல உங்களோட நிலைப்பாடு என்னங்கிற சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்க. அதுல நீங்க நாளைக்கு கையெழுத்து போட்டீங்கனாலும் சமூக நீதிக்கு எதிரான குற்றம் இழைத்தவர்களாகி விடுவீர்கள். அதுல உங்களோட சூழ்நிலை என்ன? எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் 10% ரிசர்வேஷன் EWS கொடுக்கவில்லை. நீங்க ஒரு பிராமணரை கல்வி எஜுகேஷன் பள்ளி கல்வி மினிஸ்டராகவோ ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டராகவோ கல்வி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு மினிஸ்டராகவோ போடும்போது அந்த வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்கின்றீர்கள். அப்ப என்ன கேள்வி ரைஸ் ஆகுதுன்னா, this is not the agenda of Mr. வெங்கட்ரமணன், this is the agenda of Mr. விஜய் himself ஒரு கொஸ்டின் வருது. இது திருவாளர் வெங்கட்ரமணன் அவர்களுடைய
கொள்கை அல்ல, இது திருவாளர் நம்ம சிஎம் ஆகிய மாண்புமிகு விஜய் அவர்களோட கொள்கைன்னு உங்க மேல அந்த பழி சுமருது. அது சுமரக்கூடாது. உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டேன். சமூக நீதி என்பது என்ன, ஏன் பெரியார் இந்த ஒரு சமூகத்தை எதிர்த்தார், அதற்கான காரணங்கள் விளைவா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் சொல்லிட்டேன். ஆர்டிகல் 15 ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். என்ன சொல்கிறோம், ஹிந்தியை எதிர்ப்பதும் தமிழர்கள் ஆதரிப்பது, முழுக்க முழுக்க ஆதரிக்க ஒரு சமுதாயம் தமிழகத்தில் இருக்கும் என்றால் அவர்கள் தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வரலாற்றுக்கு முக்கியமான தருணத்துல உங்க கையில the mantle of ruling தமிழ்நாடு has been given to you. தமிழகத்தை ஆளக்கூடிய செங்கோல் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ மும்மொழி கொள்கையை ஏற்க போகிறீர்களா? மிக முக்கியமான தமிழகத்திலே இன்றைக்கு மிக முக்கியமான 2 விஷயம் இருக்குன்னா, மும்மொழி கொள்கையை ஏற்க போகிறீர்களா, இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனை கொண்டு வர போகிறீர்களா? 2 முக்கியமான கேள்வி. இது 2மே சமூக நீதிக்கு எதிரான விஷயம். அது மாற்றுக்கிறதே கிடையாது யாருக்குமே. இந்த 2 சமூக நீதிக்கு எதிரான விஷயமும் நீங்கள் செய்ய போகிறீர்களா என்பதுதான் கேள்வி. அந்த 2 சமூக நீதிக்கு எதிரான இந்த விஷயத்தையும் முழுமையாக ஆதரிக்கும் ஒரு சமுதாயத்திலிருந்து நீங்க அந்த சமூக நீதியை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு போஸ்ட் கொடுக்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் தவறு. உங்களிடம் ஒரு தமிழ்நாட்டின் ஒரு தமிழனாக நான் கையெடுத்து கூப்பிட்டுக்கணும் ஒண்ணுதான், தப்பே கிடையாது. நீங்க எங்களோட சிஎம், உங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்கறது ஒண்ணுதான். தயவு செய்து தவறு யாரும் இழைக்கலாம், அதை திருத்திக் கொள்ள மனம் வேண்டும் என்பதுதான் இன்றைக்கும் நம்ம தமிழர் மரபு. தமிழ் நீங்களும் செய்யலாம், அவங்களும் செய்யலாம். திருத்திக் கொள்ள அந்த மனம் வேண்டும். நீங்க மினிஸ்ட்ரியில வைக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். தயவு செய்து கல்வி சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரியில, அது பள்ளி கல்வித்துறையாகட்டும் உயர்கல்வித்துறையாகட்டும், தயவு செய்து ஒரு பிராமணரை வைக்காதீர்கள். அவருக்கு நீங்க வேற மினிஸ்ட்ரி கொடுங்க, நீங்க பைனான்ஸ் மினிஸ்டரா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கல்வித்துறையிலும் தயவு செய்து அவர் எடுங்க. இது ஒரு தமிழனாக நான் உங்களை வணங்கி வேண்டுகோள் வைக்கின்ற ஒரு விஷயம். உங்க காலில் உடன் கூட நீங்க யோசிக்கங்க, தப்பு இல்லை. ஏன்னா என் முன்னோர்கள் மற்றும் உங்களுடைய முன்னோர்களும் பாடுபட்டு கொண்டு வந்த இந்த ஒரு புரட்சியை நான் மீனெடுத்து விடக்கூடாது ஒரே தலைமுறையில. தயவு செய்து அதை செய்யாதீங்க. 2வது, இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் என்ற சமூக நீதிக்கு எதிரான விஷயத்தை இன்று வரைக்கும் தமிழ்நாடு மறுத்திருக்கின்றது. தயவு செய்து அதே நீங்களும் தொடருங்கிறது தான் எங்களோட ஒரே வேண்டுகோளாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.